சுந்தர், அந்த பொண்ணு யாரு தெரியுமா? தெரியலையே. நம்ம மேலத்தெரு மணிமாறனோட பேத்தி. அவன் அண்ணன் தான் உன் நிலத்தை வாங்க வந்தது. நல்லிணக்கம் உண்டாகணும்னு ஆசைப்படுறம்பா. பிரச்சனை வேணாம், பாத்துக்கப்பா. சுந்தர், இவர் என்ன புதிர் வச்சு பேசிட்டு போறாரு? நம்ம நல்லதுக்கு தானே சொன்னோம். இதுக்கெல்லாம் பயந்தா வாழவே முடியாது. எல்லாரையும் அந்த பயத்திலேயே வச்சிருக்கணும். இவர் ஒரு நாளைக்கு விசாரிக்கணுமே. வா. ஐயோ, அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தா? வா குட்டியம்மா வா. தாத்தா சொல்லுமா. இந்த ஊரை சுத்தி பார்க்க போயிருந்தேன் தாத்தா. சரி. அந்த பசங்கள்லாம் என் ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க தாத்தா. என்னம்மா நீ, சிங்கப்பூர்ல இதெல்லாம் சாதாரணம், இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஓ, அப்புறம் தாத்தா ஒரு ஆள் என்னை பார்த்து பாட்டு பாடுது தாத்தா. எப்படிப்பா நான் சொல்லு? ஒரு தடவை கட்டிவா புடவைன்னு சொல்லி பாடுது தாத்தா. என்னம்மா, நல்லது தானே சொல்லியிருக்கான். இங்கே தாவணி சேலை தான் கட்டிக்கணும், அதான் மரியாதையான உடைகள். ஓ சரி தாத்தா, நான் முயற்சிக்கிறேன். சரிம்மா. தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நல்ல நண்பனை பணம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நல்ல மனுஷனுக்கு பணம் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். வடக்கு தெருல சுப்பமண்ணு ஓடி போச்சு. காதல் விவகாரம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நம்ம மேலே தப்பு இருக்குல்ல. அவனுக்கு எங்க போச்சு புத்தி? சுந்தர் கொஞ்சம் நில்லுப்பா. உங்க ஆவேசம் தான் அதுக்கு தீர்வா? வெட்டு, வெறி, ரத்தம் ஏன்பா? நீ பேசாம போமருது. சொன்னா கேளுங்கப்பா. யோ, அவனும் நாங்களும் ஒண்ணா. இந்த வயசுல ஒரு வீம்பும் வீராப்பும் வர்றது சகஜதான்பா. மேலத்தெருவுக்காரனுக்கு கீழத்தெருவுக்காரனா பிடிக்கல, நடுத்தெருவுக்கும் மேலத்தெருவுக்கும் பகை. நான் ஒத்த வீட்டுக்காரன், எனக்குன்னு ஒரு இடம். நம்ம ஊர்ல எத்தனை பகைப்பா. பாழா போன வாழ்க்கையில கடைசியில என்னத்தப்பா கொண்டு போறோம்? ஆசைப்பட்டாங்க, விடுங்கப்பா. அண்ணே, நம்ம தாயா புள்ளையா பழகுறோம், இதுல நீங்க தலையிடாதீங்க. அதான் நானும் சொல்றேன். கோவப்படுவீங்களே தவிர பழகிட்டா உசுர கூட கொடுப்பீங்க. இந்த ஒத்த வீட்டுக்காரனை கூட உங்க அண்ணனா தான் நினைக்கிறீங்க. சொன்னா கேளுங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியே இல்லைங்கிற. படி அளக்குறவங்க பழிய சும கூடாதியா. போங்கப்பா, எதிர்காலம் நமக்கானதுதான். எல்லாரும் நம்பிக்கையோட இருங்கப்பா. தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க தம்பி, வண்டி நிப்பாட்டுங்க தம்பி, பைக்கே கலக்கு தம்பி, கொஞ்சம் நிப்பாட்டுங்க தம்பி. ஏயா உயிரை வாங்குற? ரொம்ப அவசரம் தம்பி. யோ, அவனுக்கு பயந்துக்கு தானே இறங்குற? தம்பி நிஜமே வெளியே வருது தம்பி. அடிச்சு போய போடா. 2 நாளா கேட்டதெல்லாம் இவனோட போய் அவங்ககிட்ட அடி வாங்குறத. அண்ணா, எங்க தெருவுல இருந்து நானும் இந்த பொண்ணும் வந்திருக்கோம். நடுவு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா செய்யுங்க. சரிங்க அண்ணா. நட்பு வம்பு வாசல தேடி வருதியா? சந்திரரே, சூரியரே, சாமி பகவானே, இந்த இப்ப மழை பெய்ய மந்தையில மாறியாயி
பையன் வேணும். இத பார்த்தா நாத்து நட வந்த மாதிரியா தெரியுது. வேணாமியா என் தேசிங்க ராஜா. டேய் சீ பேசாம இருடா. ஐயோ ஐயோ, பார்க்கும்போதே கவிதையா வருதே. சேத்துல ஒரு செவந்த வாத்து, நட்டதே நாத்து, அதை பார்த்து ஆடுறனே கூத்து. சும்மா இருக்க மாட்டேன். போட்டிக்கு கவிதை எழுதி தர சொன்னா கவிதையா வாத்து கூத்து. அதானே, இது என்னையா பெரிய இது. எனக்கு வரப்போறவ எப்படி இருப்பா தெரியுமா? இப்படி கொஞ்சமா எடுத்து இப்படி நடணும். பரவாயில்லையே, உடனே கத்துக்கிட்டியே. கொஞ்ச நாள் போனா நான் மற்றவங்களுக்கு கத்து தருவேன். ரத்னம் இங்க வாடி. யார் வயல இறங்கி நாத்து நடுற? நம்ம கௌரவத்தையே கெடுத்துட்டேடி. ஆனா என்னை விடு, நான் நடவு கத்துக்கணும். விட்டணும். ஒழுங்கா வண்டியில ஏறு, வீட்டோட அடங்கிரு. ஐயா வணக்கம். வணக்கம். பையனை பள்ளியில சேர்க்கணும். சாதி சான்றிதழ் வேணும். எந்த ஊருங்க? கட்டளை. பையன் பேரு, தொழில? சுந்தரலிங்கம், உழவு தொழில், வேளாண்மை. என்னையா இப்படி எழுதி கொடுத்திருக்கீங்க? ஏர் உழுவதும் போர் புரிவதும் குலத்தொழிலாக கொண்ட எங்களுக்கு வேலை செய்ய 18 வகையான பணிமக்களை நியமிச்சு ஆட்சி அதிகாரம் ஆன்மீகம் வாழ்ந்த பரம்பரையா நாங்க. இன்னைக்கு வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல முதல் மரியாதையும் பரிவட்டமும் வாங்குறோம். நீங்க இதோ இந்த பத்திரத்துல இருக்கிற மாதிரி எழுதி கொடுங்க. ஐயா, எங்களுக்கான உத்தரவுப்படி தான் கொடுக்க முடியுங்க ஐயா. உங்களுக்கு நிறைய சலுகை கிடைக்குமே. என்னையா சலுகை? ஊருக்கே படி இழக்கிறவங்க நாங்க, எங்களுக்கு எதுக்குயா இதெல்லாம்? இப்படி 100 வருஷம் வாழ்றதை விட இப்படி ஒரு நிமிஷம் வாழ்றது தயா பெருமையா நினைக்கிறோம். உள்ள படிப்புக்காக பாக்குறேன். நாங்கள்லாம் விவசாயம் வேளாண்மைன்னு படிக்காம விட்டுட்டதுனாலதான் உங்களை மாதிரி அதிகாரி ஆகாம உழைச்சு கொட்டுறோம். நீ வாகண்ணு, நீ படிச்ச அதிகாரி ஆகு, அப்பதான் நாம பெருமை அடைய முடியும். நான் தான் உயர்ந்தவன். விமானத்தை கண்டுபிடிச்சியா? இல்ல ராக்கெட்டை கண்டுபிடிச்சியா? இல்ல மிதிவண்டியை கண்டுபிடிச்சியா? இல்ல. எவன்டா உயர்ந்தவன்?